பாம்புக்கு முத்தம் குடுக்குற மாரி, எஸ். அதுக்கு கூட கேஸ் போட்டாங்கங்க. ஹாய் ஃபேம், வெல்கம் டூ கிரிக் இன்ஃபோ சேனல். எஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது இர்ஃபானோட இஷ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ சிம்பிளா வச்சுப்போம். இந்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூல்ஸ் ஃபார் எலைட் வெர்சஸ் காமன் பீப்பிள். எஸ், இது காலங்காலமா நடக்கிறது தான். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பணக்காரனுக்கு ஒரு ரூல்ஸு, காமன் பீப்பிள் நமக்கு ஒரு ரூல்ஸுன்ட்டு. ஈவன் கோயில்ல போனாலும் பணக்காரனுக்கு தனி வே ஆஃப் கடவுள பார்க்குறதுக்கு இருக்கும். அண்ட் நமக்கு வேற இதா இருக்கும். சரி, அத விடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ காமன் பீப்பிள் நான் யாரை சொல்கிறேன்னா, இந்த இதில் டிடிஎஃப் வாசன். ஸோ கைஸ், எனக்கு டிடிஎஃப் வாசனும் பிடிக்காது. அட் த சேம் டைம் நம்ம இர்ஃபானையும் பிடிக்காது. நான் 2 பேரையும் சப்ஸ்கிரைபும் பண்ணது கிடையாது. பட் ஸ்டில் என்ன அரவுண்ட் இந்த 3 வருஷத்தில் நடந்ததை வச்சு பார்க்கும்போது நான் ஒரு கண்டென்ட் மேக் பண்ணலான்ட்டு இருந்தேன். எஸ், ஸோ டிடிஎஃப் வாசன் என்ன பண்ணாலுமே போலீஸ்க்கு குத்தமாக தெரியுது. எஸ், அவர் நின்னாலும் குத்தம், நடந்தாலும் குத்தம், அப்படி தான் இருந்துச்சு. ஓகேவா, சொல்கிறேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவரு முதல் கேஸ் எனக்கு தெரிஞ்சு வாங்கின கேஸ் என்னன்னா, ஒரு ஹைவேஸில் அபோவ் ஸ்பீடு, ஆவரேஜ் ஸ்பீடுன்னு இருக்கும். அதை தாண்டி அவர் போன 120 130 போனனால கேஸ், அது ஒரு கேஸ் ஆச்சு. எஸ், தென் இன்னொரு கேஸ் என்ன பார்த்தீங்கன்னா, வீலிங் வீலிங் பண்ணி விழுந்தார். அவரு கை தான் உடஞ்சது. பட் அதுக்கும் கேஸ். அந்த மூமெண்ட்டில் யாருக்கும் இன்ஜுரி ஆகலை. ஸோ அவர் யாரையும் இன்ஜுரி பண்ணலை. பட் ஸ்டில் கேஸ் போட்டாங்க அதுக்கும். அண்டு லைசன்ஸே பிடுங்கிட்டாங்கங்க. அவர் பைக் ரைடிங் லைசன்ஸையும் பிடுங்கிட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் இதில் பார்க்கலாம், ஒரு இமேஜில் ஒரு பாம்புக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி. எஸ், அதுக்கு கூட கேஸ் போட்டாங்கங்க. அதுக்கு கூட பேக்ரவுண்ட் செக் பண்ணாங்க. ஸோ அந்த லைசன்ஸ்டா இல்லையான்ட்டு. அண்ட் தேர்ட், திருப்பதி கோயிலில் எஸ், பசங்களாக போனாங்க. ஒரு 10 பேர் போயிருக்காங்க வச்சுக்கோங்க. அஜீஷ் இவரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் போகும்போது அங்கே க்யூவில் உட்காந்துருப்பாங்கள்ல, கேட்டு திறக்கிற மாதிரி இவங்க ஒரு ஆக்டிங் போட்டாங்க. ஸோ எல்லோரும் ஏஞ்சிட்டாங்க கேட் திறக்கிறாங்கன்ட்டு. பட் அதுக்கும் அங்கேருந்து ஒரு வார்னிங் கேஸ் மாதிரி வந்துச்சு. ஓகே, ஃபைன். இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கெல்லாம் கேஸ் அவசியமா கேட்டிங்கன்னா, நோங்க. ஸோ ஈவன் அந்த திருப்பதி இஷ்யூக்கு வேணால் ஒரு வார்னிங் சொல்லலாம். மித்தபடி இந்த டாப் 2 இதுக்கு கேஸ் அவசியமா? நோ. பட் ஸ்டில் கேஸ் போட்டாங்க, ஃபைன். மேபி என்னன்னு தெரில, கேஸ் போட்டாங்க. பட் நம்ம தலைவர் இர்ஃபானு என்ன பண்ணியிருக்காரு பாருங்க. கார் ஆக்சிடென்ட், ஓகேவா, அவர் ஓட்டுனாரா, அவர் ஓட்டலன்ட்டு சொல்லியிருக்காரு. பட் யாருக்கு என்னன்னு ட்ரூத் அவருக்கு மட்டும் தான் தெரியும். கார் ஆக்சிடென்ட் அண்ட் தென் ஃபேக் ரிவ்யூ. கார் ஆக்சிடென்ட் பண்ணி ஒருத்தவங்க இறந்துருக்காங்கங்க. அண்ட் தென் தேர்டு, இர்ரெஸ்பெக்டிங் பப்ளிக் இன் த நேம் ஆஃப் ஹெல்பிங். ஸோ அதுதான் இப்போ இஷ்யூவாக போய்கிட்டு இருக்கு. ஸோ பப்ளிக்கு ஹெல்ப் பண்ணுறது மேட்ரு இல்லைங்க. அது பண்ணுறது நல்லது தான். சரி, ஈவன் வீடியோ எடுத்து போடுறதும் நல்லது தான். சரி, அட் த எண்ட் ஆஃப் த டைம் எண்ட் ஆஃப் த டே யாரோ அதனால பலன் அடைகிறாங்க சொல்லலாம். பப்ளிக் பலன் அடைகிறாங்க சொல்லலாம். பட் ஸ்டில், ஸோ இவருக்கும் ஒரு ஏர்னிங்ஸ் வேணும்னா ஃபைன், அது பண்ணுறது தப்பு இல்லை. பட் அதை எப்படி பண்ணுறாங்கன்னு தான் மேட்டர். ஸோ அதை இவர் அவங்கள ரொம்ப அசிங்கமாக, ஒரு ரெஸ்பெக்டே இல்லாத மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காரு அவங்கள. அந்த இஷ்யூ தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது நீங்களே பாருங்கள். ஸோ இர்ஃபானுக்கு மேபி பேக்ரவுண்ட் சப்போர்ட் எஸ் ஆப்வியஸாக இருக்குது. நீங்களே பார்த்துருக்கலாம். எல்லாருமே ஐ திங்க் இப்போ இப்போ கரண்ட்டில் இருக்க வின்னிங் பார்ட்டிலேருந்து எல்லாருமே கொடுத்துருக்காங்க பேட்டி. அண்ட் தென் நல்ல இது இருக்குது. ஈவன் நம்ம கவர்னருக்கெலாம் மீட் பண்ணிலாம் இன்விடேஷன்லாம் வச்சுருக்காருங்க. அவர் மேரேஜுக்கோ சம்திங் வச்சாருன்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ கனெக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் இவர் பண்ண இவ்வளோ தப்புக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்கிறாங்க இப்போ வரைக்கும். நான் சொல்ல வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ், லா ஷுட் பி ஈக்குவல் ஃபார் ஆல் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த கேஸ்ட், ரிலிஜன் அண்ட் பேக்ரவுண்ட். ஸோ இதுதாங்க நான் சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். See you next video. Bye.